மகா பெரியவா சொன்ன 2 தலைவிதி. ரமணரின் மௌன விளக்கம். நமது வாழ்க்கையில் நமக்கு எது நடந்தாலும் எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடுவோம். ஆனா நிஜமாவே விதி அப்படின்னா என்ன? அதை நம்மால மாத்த முடியாதா? மனிதனோட விதியை பற்றி நம் காஞ்சி மகா பெரியவா ஒரு முறை கொடுத்த விளக்கம் இது இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவிலேயே வியக்க வைக்குது. அது என்ன ரகசியம்? ரமண மகரிஷி இதை பற்றி என்ன சொல்றார்? இதைதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு பதிவாக கூட இருக்கலாம். ஒரு முறை ஒரு பக்தர் மனமுடைந்து போய் பெரியவா முன்னாடி வந்து நின்னார். பெரியவா, என் வாழ்க்கையில எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, விதியை மாத்தவே முடியாதா அப்படின்னு எழுதுகிட்டே கேட்டார். பெரியவா அவரிடம் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு ஒரு அழகான உதாரணம் சொன்னார். இப்போ நீ ஒரு ரயில்ல பயணம் செய்யறன்னு வச்சுக்கோ. அந்த ரயில் தண்டவாளத்துல தான் போக முடியும். தண்டவாளத்தை விட்டு இறங்கி ரோட்ல போக முடியாது. அந்த தண்டவாளம் தான் உன்னோட பிராப்த கர்மா, அதாவது உன்னோட முன்னிலை பயனால் எழுதப்பட்ட தலைவிதி. அதை உன்னால உடனே மாத்த முடியாது. ஆனா அந்த ரயில் பெட்டிக்குள்ள நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ நினைச்சா பெட்டிக்குள்ள அமைதியா உட்கார்ந்து வரலாம், இல்ல மத்தவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே வரலாம். அந்த ஒட்டை நடக்கும் செயல்தான் உன்னோட ஆகாமிய கர்மா, அதாவது இப்போ நீ செய்ய போற நல்ல விஷயங்கள் அப்படின்னு பெரியவா புரிய வச்ச. பெரியவா சொன்ன இந்த விதியை தான் ரமண மகரிஷி அவர்களும் தன் உபதேசங்கள்ல சொல்றாங்க. உடல் என்ற ரயிலுக்கு என்ன நடக்கணுமோ அது விதிப்படி நடக்கும். ஆனா உள்ளுக்குள் இருக்கும் ஆன்மாவுக்கு எந்த விதியும் கிடையாது அப்படின்னு ரமணர் சொன்னார். இதை அப்படியே நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதாவது இந்த உலகத்தை ஆற்றலை யாராலையும் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றதான் முடியும். அதே போலதான் நம்ம விதியில் முன்வினையால வர்ற கஷ்டங்களை நம்மால அழிக்க முடியலைன்னாலும் பெரியவா சொன்ன மாதிரி பக்தி, தியானம் மற்றும் நல்லெண்ணங்கள் மூலமா அந்த நெகட்டிவ் ஆற்றலை பாசிட்டிவ் சக்தியாக நம்மால நிச்சயம் மாற்றணும். விதியை நினைச்சு யாரும் சோர்ந்து போகாதீங்க. தண்டவாளம் விதியா இருந்தாலும் நமக்கான சாவியை பெரியவா கையில கொடுத்துட்டாங்க. பெரியவா சரணம்னு இருந்தா எந்த விதியும் நாம அசால்ட்டா கடந்துடலாம். இந்த ஆன்மீக அறிவியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கரன்னு கமெண்ட் பண்ணுங்க.